பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணுங்க. ஆண்டருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை அவரே வழி நடத்துவார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறேன். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். பாருங்க, எங்கள் ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்ய படியுங்கள். பாருங்க, நன்மை செய்யறது கூட நமக்கு ஆண்டவர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறார், படிக்க சொல்கிறார். படிங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நன்மை செய்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், கற்றுக்கணும். நன்மை செய்யாமல் இருக்காதீங்க. சமயம் வாழ்த்தாலும் வாழ்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நன்மை செய்ய படியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நிறைய பேர் ஒருத்தர் விசாரிக்கிறதே கிடையாது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறதில்ல, ஆதரவாக இருக்கிறதில்ல. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க மாட்டேன்றீங்க. தேவ பிள்ளைங்களை இருக்கிறவனுக்கே கொண்டு போய் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இல்லாத ஏழைகளை பாருங்கள், அந்த பண்டிகை நாட்களில் மலைகளில் குன்றுகளில் பல இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரங்க அடுத்தது என்ன பண்ணலாம் செலவுகன்று கூட கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்கள பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க நன்மை செய்யுங்க. இது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்காக பாரப்பட்டு தேவ சமூகத்தில் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஜெபித்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர், உங்கள் ஊழியக்காரர் இருக்காரல்ல, அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை கர்த்தருக்காக செய்யுங்க. மனமகிழ்ச்சியாக நன்மை செய்யுங்க. அந்த நன்மை செய்யறதுக்காகவே நீ போய் படிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அதுக்கே ஒரு பாடசாலையை கர்த்தர் நமக்கு அதை படிக்க சொல்கிறாருன்னா, அப்போ நம்ம எவ்வளோ விஷயங்களை படிக்கணும் பாருங்கள். அப்போ நன்மை செய்வதற்கு நீங்கள் படித்து நன்மை செய்யுங்க. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது, செஞ்சிடு. யாருக்குனாலும் நன்மை செய்யணும்னு நினச்சா செஞ்சு முடிச்சிடு. அதை ஆண்டவர் எதிர்பார்க்குற. அப்போ நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையை உனக்கு தருவார். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகையினால் நன்மை செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். செபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை அன்று தீமை ஒன்றும் செய்யாதபடி உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் அப்பா. சந்து ரியாக்கா நரத லபோசி ஆந்தரமானசிய. நன்மை செய்ய உடைய பிள்ளைகள் படிக்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்கப்பா. ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்து நீ கனப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க, மூடி மறைங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.